இப்போ அதிமுகவில் வந்து ஓரங்கட்டப்பட்டவர்கள் ஓரணியாக வந்து ஒன்று சேர போகிறாங்க. நாளைக்கு செங்கோட்டையன் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கலகம் பண்ணக்கூடியவரோ அல்லது ஒரு பெரிய ரிபலோ அப்படிலாம் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சீனியர்ன்ற முறையில் வந்து அதுவும் கொங்கு பெல்ட்லாம் சேர்ந்தவர்ன்ற முறையில் அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து கொஞ்சம் 2 நாள் வந்து விவாதம் அதை நோக்கி வந்து ஓடும். கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி வந்து ஊராக ட்ராவல் பண்ணுறது திமுகவை எதிர்ப்பதற்கா இல்லை கட்சி வந்து தான் கையில் தான் இருக்குதுன்னு காட்டுவதற்கா அப்படின்ற கேள்வி. ஓபிஎஸும் மதுரையில் மாநாடு போட போகிறதா சொன்னார். அப்புறம் அதை வந்து ஒத்தி வச்சிருக்கிறாரு. அதனால் வந்து தமிழக அரசியலில் வந்து இந்த கூட்டணி ஃபார்மேஷன் என்பது தற்போது வந்து ஒரு குழப்பங்களில் தான் இருக்குது. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எதிர்கட்சிகளுடைய கூட்டணியும் இந்த 4 முனை போட்டி அப்படின்றது வந்து குழப்பத்தில் இருக்குது. சீமான் வந்து குழப்பத்தில் இல்லை. அவர் வந்து நான் தனித்து தான் போட்டி. சீமானுக்கு என்ன பயம் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வாக்குகளை வந்து விஜய் கொண்டு போயிடுவாரோ அப்படின்றதுனால விஜயை வந்து அதிக விமர்சித்து பேசுகிறார். திமுகவை விட விஜய் அதிக விமர்சனம் பண்ணி பேசுகிறது வந்து சமீப நாட்களாக வந்து அதிகரிச்சிருக்கு. அதனால் விஜய் வந்து இப்போ வாக்குகளை எங்கே இருந்தெல்லாம் எடுப்பார்னு கேட்டிங்கன்னா சீமான்கிட்டருந்து கொஞ்சம் எடுப்பார், ஏடிஎம்கேட்டேருந்து கொஞ்சம் எடுப்பார். பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் அது திமுக மொத்தமாக போகுது இல்லையா, அதிலிருந்து கொஞ்சம் எடுப்பார். இதெல்லாம் எடுக்கணுனாலே அவர் வந்து ஆக்டிவ் பொலிட்டிக்ஸுக்கு வரணும்.